மணல் தட்டுப்பாட்டின் காரணமாக கட்டடப் பணிகளை மேற்கொள்வதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக செங்கல் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சின்ன தடாகம், வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் இருக்கின்றன. 20,000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த தொழிலை நம்பியிருக்கிறார்கள். ஆனால் மணல் தட்டுப்பாட்டால் உற்பத்தி செய்யப்பட்ட செங்கற்கள் தேங்கி நிற்பதாக கூறுகின்றனர் செங்கல் சூளை நடத்துவோர். மணல் தட்டுப்பாடு காரணமாக இந்த தொழில் முடங்கிவிட்டது. இந்த தொழில் முடங்கினது மட்டுமல்லாமல் இன்னும் அடுத்து ரன்னிங் பண்ணுறதுக்கே கஷ்டம். ஏன்னா வெளி மாநிலத்திலிருந்தும் வெளி மாவட்டத்திலிருந்து தொழிலாளர்கள்லாம் போயிட்டாங்க. தயாரிக்கப்பட்ட செங்கற்கள் விற்பனை ஆகாததால் அதனை தயாரிக்கும் பணி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் இத்தொழிலையே நம்பியிருப்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் கால்வாய்க்கு வேலைக்கு போயிட்டு இருந்தோங்க. இப்போ வேலை இல்லைங்க, வேலை நின்றுச்சு. எங்களுக்கு வருமானத்துக்கு வேலை இல்லைங்க. நாங்கள் அதை கண்டுதான் பிழைக்கணுங்க, பசங்களை படிக்க வைக்கணுங்க. செங்கற்களை வாங்க யாரும் முன்வராததால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க முடியவில்லை என்றும் கூறுகின்றனர் செங்கல் சூளை உரிமையாளர்கள். நாங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியுது. ஏன்னா எங்களுக்கு உற்பத்தியான பொருளை நாங்கள் விற்க முடிகிறதில்ல. அதனால் மணல் இல்லாதனால கட்டிடங்கள் வேலை இல்லை. அதனால் ரொம்பவே தொழில் நசுங்கி போச்சுங்க. மணல் தட்டுப்பாட்டை நீக்கி கட்டுமான பணிகள் நடந்தால் மட்டுமே தாங்கள் காப்பாற்றப்படுவோம் என்கின்றனர் செங்கல் தயாரிக்கும் தொழிலை நம்பியிருக்கும் ஏராளமான தொழிலாளர்கள். பல்வேறு காரணங்களால் செங்கல் உற்பத்தி தொழில் நலிவடைந்து வருவதன் காரணமாக இதனை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுஜாதா.